திருச்சிற்றம்பலம். வேதங்கள் அளந்து அறிய முயன்றும் அவற்றால் அறிய முடியாதபடி விளங்குபவன் எவன்? வீருடைய வேதங்களின் முடிவில் திரு நடனமிடும் விமலன் எவன்? விளங்கும் பரநாதத்தின் முடிவில் வீற்றிருக்கும் சொரூப சிவன் எவன்? 8 குணங்களை உடையவன் எவன்? அந்த அறிவுக்கு முதல்வனாகிய கணபதியை புகழ்ந்து அவனது திருவடிகளைச் சரணடைகின்றோம். இப்படியாக ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் தன்னுடைய கணபதி தோத்திர அட்டகம் என்னும் காரிய சித்தி மாலை நூலின் 6வது பாடலில் விளக்கி அருளுகின்றார். அது மட்டுமன்றி விநாயக பெருமானாய் விளங்குவது சிவபெருமானே என்பதையும் விளக்குகின்றார். அந்த பாடலை காணலாமே. வேதம் அளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன்? விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன்? விளங்கு பரநாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன்? எண்குணம் எவன்? அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். காரிய சித்தி மாலை 6வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம்.